Hey everyone, this is Anu. Welcome back to Treasury Crafts. இப்போதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லை கிளாஸ் பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹனி பாட்டில் இல்லை நெய் வாங்கின பாட்டில் அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டில்ஸ் வேறு ஷேப்பில் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ராப்பர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது பிளாஸ்டிக் சர்ஃபேஸுங்கிறதுனால நான் வீட்லேயே பண்ணின ஜெஸோ ஒரு ப்ரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜெஸ்ஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் கிடைக்கும். மேலே பெயிண்ட் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். பிளாஸ்டிக் இல்லை கிளாஸ் அந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். அது மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ கொஞ்ச நாள் கழித்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த பெயிண்ட் உறிஞ்சிட்டு வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஜெஸ்ஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜெஸ்ஸோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட அது மேலே பெயிண்ட் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் போட்டுட்டு சுற்றி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அக்ரிலிக் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பார்டருக்கு பிளாக் அண்ட் டீல் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். கலரிங் வந்து உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கோ அட்ராக்டிவாக இருக்கோ அப்படின்னு தோணுதோ அந்த பெயிண்ட்ஸ் வச்சு கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சேனலில் நிறைய க்ரியேட்டிவான கிராஃப்ட் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது போக வீட்லேயே எப்படி கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பாட் மேக்கிங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டிலோட ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்பே பேசிக்லேருந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெறும் கார்ட்போர்ட் அண்ட் பேப்பர் வச்சுட்டு இந்த ஷேப் அழகாக கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண பாட் மேக்கிங் வீடியோவில் அந்த பாட்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சு காட்டியிருப்பேன். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். மீதி இருக்க பாட்டில்ஸ்க்கு அந்த பார்ட்டிஷன் அந்த சென்டரில் நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கேன், இதில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். நான் கடைசியில் காட்டுற எல்லா பாட்டிலும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி மாற்றி கலர்ஸ் கொடுக்குறப்போ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 பாட்டிலும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணுறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ சென்டரில் ஒயிட் அக்ரிலிக் கலர் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஜெஸோ நம்ம ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால ஒயிட் அக்ரிலிக் கலர் ஒரு கோட் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வீட்லேயே பண்ணின 3D அவுட்லைனர் எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக 3D அவுட்லைனர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் நடுவில் வரைஞ்சி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 3D அவுட்லைனர் இல்லாட்டி பெயிண்ட் ப்ரஷ் வச்சே இதே டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லைனர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 3D லுக் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த 3D லைனர் வச்சு இந்த டிசைன்ஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், டெக்கரேட்டிவ் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மற்ற பாட்டில்ஸில் நான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வெர்டிக்கலாக வரைஞ்சிருந்தேன், ஸ்ட்ரைட்டாக அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஹரிசாண்டலாக குறுக்க வரைஞ்சிருக்கேன். தேர்ட் இருக்க பாட்டிலில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கலர் பண்ணுறப்போ ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் லுக் கிடைக்கும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் வேஸ், டெக்கரேட்டிவ் பாட்ஸ் ஆன்லைன் வெப்சைட்ஸில் பார்த்தா அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பென்சில் இல்லை கட்லரி ஐட்டம்ஸ், ஃபோக், ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை சும்மா ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anu. Bye-bye. Take care.